அந்த ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள் என்பது என்று தொல்லியல் நிரூபித்துள்ளது. அதுவும் சயின்டிபிக் டேட்னு சொல்லுவோம். அறிவியல் ரீதியான காலக்கணிப்பின் மூலம் இந்த செயல் நடந்துள்ளது. அதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அறிவியலை நம்பித்தான் நாம் வரலாற்றை எழுத வேண்டும். இன்னி கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். நம்ம பழமைன்னு சொன்னால் நம்மகிட்ட நிறைய பேர் வந்து சண்டைக்கு வரோம். நம்முடைய மொழி பழமையான மொழி என்று சொன்னால் உங்களை விட பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்குமே பார்த்தோம்னாங்க, தாய்மொழி என்பது ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்றது தான் தாய்மொழி. தமிழ் என்பது ஒரு தாய்மொழி. தமிழ் என்பது பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்த மொழி. ஆனால் சமஸ்கிருதம் அவ்வாறு கிடையாது. சமஸ்கிருதம் என்பது என்றைக்குமே பெண்கள் பேசக்கூடாது என்று ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழி. பெண்கள் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட மொழி எவ்வாறு தாய்மொழியாக இருக்கும் என்ற கேள்வியை முதல்ல எழுப்பி பாருங்க. என்னைக்குமே வந்து ஒரு பெண் பேச முடியவில்லை என்றால் அது என்னைக்குமே தாய்மொழி என்ற ஒரு தகுதியை பெறுவதற்கான மொழியாக இருக்கவே இருக்காது. அந்த மொழி தந்தைக்கும் மகனுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மொழியே தவிர அது வந்து கோவிலில் சாமிக்கு தான் பேசுகிற மொழியே தவிர வேற யார்கிட்டையும் பேச முடியாது. நீங்கள் அந்த மொழியை வந்து கடவுள்கிட்ட பேசிக்கலாம். கடவுள் கேட்குறாரா இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள்கிட்ட பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி இன்று உலகத்திலே முதன்மையான மொழி, இந்தியாவிலே முதன்மையான மொழி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற தவறான புனைவுகள் இன்று வரலாற்றில் கட்டமைக்கப்படுகின்றன. அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை.